அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு மனதை வருடிய குட்டிக் கதை. ஒரு கட்டுமான என்ஜினியர் 13வது மாடியிலே வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு முக்கியமான வேலை. கீழே 5வது மாடியில் வேலை செய்து கொண்டிருந்த கொத்தனாருக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும். செல்போனில் கொத்தனாரை கூப்பிட்டார் என்ஜினியர். போனை எடுக்கவில்லை. என்ஜினியரும் உரக்க கத்தி பார்த்தார். அப்பொழுதும் கொத்தனார் மேலே பார்க்கவில்லை. இவ்வளவுக்கும் கொத்தனார் வேலை செய்யும் இடத்திலிருந்து அவரால் என்ஜினியரை நன்றாக பார்க்க முடியும். என்ஜினியர் என்ன செய்வதென்று யோசித்தார். ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து மேலே இருந்து கொத்தனார் அருகில் போட்டார். ரூபாயை பார்த்த கொத்தனார் அதை எடுத்து பையில் போட்டுக்கொண்டார். ஆனால் சற்றும் மேல் நோக்கி பார்க்கவில்லை. என்ஜினியருக்கு ஒரே கோபம். இருந்தாலும் பொறுத்து கொண்டு ஒரு 500 ரூபாயை கொத்தனார் மேல் போட்டார். அதையும் எடுத்து சட்டை பையில் வைத்து கொண்டார் கொத்தனார். மும்முரமாக வேலை பார்க்க ஆரம்பித்தார். என்ஜினியர் பொறுமை இழந்து ஒரு சின்ன கல்லை எடுத்து கொத்தனார் மீது போட்டார். அது அவர் தோள் மீது பட்டு நல்ல வலி ஏற்படவே மேலே பார்த்தார். அப்பொழுதுதான் என்ஜினியர் தன்னை அழைத்தார் என்பதை உணர்ந்தார். மனிதனும் அப்படித்தான். மேலே இருந்து இறைவன் அவனை அழைப்பது அவனுக்கு புரிவதில்லை. உலக மாயைகளில் சிக்கித் தவிக்கிறான். இறைவன் அவனுக்கு அருட்கொடைகளை அளிக்கிறான். அப்பொழுதும் அவன் இறைவனை ஏறிட்டும் பார்ப்பதில்லை. ஆனால் ஒரு துன்பம் நேரும் பொழுதுதான் இறைவனை ஏறிட்டு பார்க்கிறான். இன்பமோ துன்பமோ அனைத்தும் சமநிலையாக பார்க்கப்படும் மனோபாவம் இருக்க வேண்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.